Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மனிதனுடைய எல்லா பிரச்சனையும் நம்ம ஆள பார்ப்போம் என்றால் ஏன் அந்த பிரச்சனைன்னா அவனவன் தன் வழியில நடக்கிறான், அவனவன் தனக்கு பிரியமானதை செய்யறான், அவனவனுக்கு தான் முக்கியம், தான் நினைச்சதுதான் முக்கியம், தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் தன்னுடையதுதான் முக்கியம் என்று அவனவன் தனக்காகவே வாழ்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? தினந்தோறும் நடக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? தினந்தோறும் தன்னுடைய வழிகளை வெறுத்து ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றுவேன் என்று தீர்மானித்து அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தவிர மற்றவை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தன்னை வெறுத்து தன்னுடைய வழிகளை வெறுத்து தன்னுடைய காரியங்களை மறந்து ஆண்டவருடைய காரியங்களை சுமந்து திரியவர்களா இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திட்டவட்டமாக வேதத்திலே போதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பான்மை மாற்றப்பட்டவர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. குறைந்தது 4 வழிகளிலே நாம் மாற வேண்டும். 4 வழிகளிலே நாம் நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலை அடைய வேண்டும். ஒன்று, நாம் அன்பு கூறும் விதத்திலே ஒரு பெரிய மாறுதல். முன்னே எப்படி அன்பு கூர்ந்தோம், நமக்கு இதுல என்ன இருக்குது, நம்முடைய நலனுக்கு இதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துதான் நாம் அன்பு கூர்ந்தோம். நம்மை முதலாவது வைத்துதான் நாம் அன்பு கூர்ந்தோம். நமக்கு இதுல ஒண்ணு இல்லைன்னா அந்தால போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம், அன்பு கூற மாட்டோம். நமக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று பார்த்துதான் அன்பு கூர்ந்தோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பு கூறுவது என்பது தெய்வீக அன்பினால் நிறைந்த அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவனையே கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரிடத்தில் நம்மை முற்றிலுமா அர்ப்பணித்தவர்களாய், ஒரு புதிய விதத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். A selfless love. அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புதிதான விதத்திலே தெய்வீக அன்பினால் நிறைந்தவர்களாய் நாம் அன்பு கூறும்போது அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அன்பு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில பல வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு உலகத்துக்கு வந்தபோது அவர் ஒரு அன்பை பிரசங்கித்தார், ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். இந்த அன்பை விவரிப்பதற்கு ஒரு வார்த்தை இல்லை இவருடைய கிரேக்க மொழியில. இது வித்தியாசமான அன்பா இருந்தது. இவர் வேறொரு அன்பை போதிக்கிறார். பகைக்கிறவர்களை நேசி என்று சொல்லுகிறார், உங்களை வெறுக்கிறவர்களை நேசி என்று சொல்லுகிறார். இது வேறு விதமான அன்பா இருந்தபடினாலே இந்த அன்புக்கு எந்த வார்த்தையும் இல்லை. இந்த அன்பை குறித்து பேசுவதற்கு வேறொரு வார்த்தை கிடையாமல் போனதனாலே அவர் புது வார்த்தையை உருவாக்கினார்கள். இயேசு வந்த பிறகு கிரேக்க மொழியிலே ஒரு புது வார்த்தையை உருவானது. அந்த வார்த்தை தான் அகாப்பே என்கிற வார்த்தை. அதுக்கும் அன்பு என்று பெயர். இது என்ன அன்பு? தெய்வீக அன்பு. குடும்ப பாசம் என்கிற அன்பு இருக்கிறது. கணவன் மனைவியிடத்தில் இருக்கிற ஈராஸ் என்கிற பிரத்யேக அன்பு இருக்கிறது. நண்பர்கள் மத்தியில் பிழையோ என்கிற இணை பிரியாத ஒற்றுமை ஒன்று இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாமே சில நேரத்திலே நாம் தோல்வி அடையதை காண்கிறோம். குடும்ப பாசம் எவ்வளவு இருந்தாலும் சில நேரத்தில் இந்த குடும்ப பாசம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போகுது, எட்டி வாசிச்சுக்கிறோம் திடீர்னு, இல்லையா? குடும்பத்தில் எவ்வளவு பாசம் இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர், ஆனால் அந்த குடும்ப பாசம் திடீரென்று ஒன்றுமில்லாமல் போகிறது. எங்க போச்சுனே தெரியல, பறந்து போயிடுது. எவ்வளவு பாசம் இருக்கிறது, இருந்தாலும் சகோதரன் சகோதரி என்று கூட பார்க்காமல் நாம் ஒருவர் அப்படி நாம் நடத்திக் கொள்கிறோம். அந்த அன்பு எங்கே ஓடி போய் விடுகிறது. கணவன் மனைவியிடத்தில் அன்பு இருக்கிறது, ஆனால் திடீர்னு அதெல்லாம் மறந்து நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன்னு போய் டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எங்க போச்சு அந்த அன்பு? பறந்து போயிடுது. நண்பர்கள் இணை பிரியாதவர்களா இருக்கிற 30-40 வருஷம் நண்பர்களா இருந்து திடீர்னு ஒரு பிரிவு ஏற்படுகிறது, ஏதாவது ஒரு சிறிய விதத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது. ஏன்? அதிலே ஒரு குறை. அது என்ன குறை? அதிலே தன்னலம் அடங்கி இருக்கிறது, சுயநலம் அடங்கி இருக்கிறது. அந்த அன்பிலே, குடும்ப பாசத்திலேயும் சரி, கணவன் மனைவி அன்பிலே சரி, நண்பர்கள் மத்தியில் இருக்கிற அன்பிலேயும் சரி, தன்னலம் நிறைய அடங்கி இருக்கிறது. அவர்களுக்கு சரிபட்டு வரவில்லை என்றால், தங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை என்றால், தங்களுக்கு ஒரு நன்மையும் அதனால கிடைக்கவில்லை என்றால் அந்த அன்பை மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய நலம்தான் முக்கியம் அந்த அன்பிலே. ஆனால் இயேசு போதித்த அன்பு வித்தியாசமான அன்பு. அது தெய்வீக அன்பு. பாய்க்கிறவர்களை சிநேகிப்பதும் அப்படிப்பட்ட அன்பு. அது என்ன?
அந்த அன்பு என்ன சொன்னா நல்ல வெறும் சிரிச்சு பேசிட்டு முகத்துக்கு நேரம் வெறும் சிரிச்சு பேசிட்டு அப்புறம் பின்னால போய் குத்துறது இல்லை. அந்த அன்பு இல்லை. அது உண்மையாகவே ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும், தீமை அல்ல என்று நினைப்பது, அப்படி சித்தம் கொள்வது, அப்படி விருப்பம் கொள்வது, அதைத்தான் அகாப்பே அன்பு என்று சொல்லுகிறோம். அதிலே ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வழியை வெறுத்து, நம்முடைய சுயநலத்தை வெறுத்து, நம்முடைய வழிகளை வெறுத்து இந்த தேவனுடைய அன்பின் வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். இந்த பாதையில தான் சந்தோஷம் இருக்கிறது. அந்த பாதையில போனா ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நாள்ல வெறுமையும் பெரிய ஒரு வேதனையும் ஒரு மனபாரமும் தான் ஏற்படும். ஏனென்றால் நமக்காகவே வாழ்ந்து நம்மை திருப்திப்படுத்த வாழ்ந்தால் அப்படித்தான் ஏற்படும். ஆனால் நம்மை தியாகம் செய்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய திருப்தியும் சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் நமக்கு உண்டாகக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வழிகளை ஆண்டவர் மாற்றுகிறார். எப்போ நான் என்னுடைய நலன் தான் முக்கியம், எனக்கு தான் முக்கியம், எனக்கு என்ன நடக்குது அதுதான் முக்கியம் என்று வாழும் போது சமாதானம் இல்லாமற் போகிறது. ஆனால் நாம் மற்றவர்களுக்காக வாழும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது, நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் தயாராகும் போது அதை இழந்து போகிறதில்லை, அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இது என்னது நான் வச்சுக்க போறேன்னு சொல்லும் போது அதுவும் இல்லாம போய்விடுகிறது. இல்ல, என்னுடையது ஒன்றுமில்லை, நான் இதை விட்டு கொடுக்கிறேன் என்று போகும்போது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது விதத்திலே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். அது என்ன? எப்போதும் நாம் இந்த கிரவுட் மென்டாலிட்டி இருக்குது நமக்கு. எல்லாரும் போலவே நாமும் இருக்க வேணும், வித்தியாசமான ஆளா இருக்க விரும்புகிறது கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வித்தியாசம் உள்ளவனாய் இருக்கிறான். இஸ் டிஃபரண்ட், இஸ் டேரிங் டு பி டிஃபரண்ட். வித்தியாசமா இருக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கிறது. ஆகையால் தான் கிறிஸ்தவனாய் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது வித்தியாசமா இருக்கிறதுக்கு? உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்களுடைய நண்பர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களே, இந்த வழியில போறாங்க, நம்ம மட்டும் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி தெரியுமே, கிடையாது. வித்தியாசமாய் இருப்பதற்கு இந்த உலகத்தின் கூட்டத்தின் மத்தியிலே வேறுபட்டவனாக வித்தியாசமானவனாக வாழ்வதற்கு தைரியம் வேண்டும். அது இல்லை என்றால் கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்கவே முடியாது. இந்த உலகத்தினர் மத்தியிலே அவர்கள் வாழ்கிற விதத்தை வெறுத்து, அவர்கள் வாழ்கிற வழியிலே நாம் வாழாமல் வித்தியாசமான புதிய விதத்திலே வாழும்படியாக தெரிந்து கொண்டு அதிலே தைரியமாக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆடுகள்லாம் அப்படிதான், எல்லா ஆடும் எப்படி போதோ அப்படிதான் இன்னும் இந்த ஆடும் போகுது. அப்படிதான் ஆடுகள் வாழ்க்கை. மனுஷர்களும் அப்படிதான், எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அது போலதான் நானும் வாழப் போகிறேன். எல்லா மனுஷருக்கும் பணம் தான் முக்கியம், ஆனால் எனக்கும் பணம் தான் முக்கியம். எல்லா மனுஷருக்கும் இதுதான் முக்கியம், ஆனால் எனக்கு இதுதான் முக்கியம். இப்படி நாம் மனுஷர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படி நினைத்துதான் நாம் வாழ்கிறோம். அந்த வழிகளை நாம் மாற்ற வேண்டும். அந்த விதத்திலே நாம் மனதிலே புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனப்பான்மைகள் மாற வேண்டும். நம்முடைய மனதின் எண்ணங்கள் மாற வேண்டும். அதை வெறுத்து, அதுதான் தன்னைத்தான் வெறுத்து, அந்த வழியை வெறுத்து, நான் வித்தியாசமானவனாக, பிரிக்கப்பட்டவனாக, பிரித்தெடுக்கப்பட்டவனாக, வேறுபட்டவனாக, வித்தியாசமாக நான் வாழ நான் தைரியமாய் முன் வருகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவனாயிருக்கிறான். பெரிய மாறுதல் ஏற்பட வேண்டும். முதலாவது புதுவிதமான ஒரு அன்பு, அந்த மனப்பான்மை நமக்குள்ள வர வேண்டும். நான் அன்பு கூறப் போகிறேன், யாராயிருந்தாலும் நான் அன்பு கூறப் போகிறேன் என்கிற ஒரு மனப்பான்மை. இரண்டாவது, நான் வித்தியாசமானவனாக இருக்க பயப்படுவதில்லை. உலகத்தின் மத்தியிலே, ஜனங்களின் மத்தியிலே வித்தியாசமானவனாக வாழ விரும்புகிறேன் என்பதை தைரியமாக தெரிந்து கொள்வது, அந்த மனப்பான்மை. ஐ எம் டிஃபரண்ட், நான் வித்தியாசமானவன், தேவனுடைய பிள்ளை. அந்த வித்தியாசம் எல்லாவற்றிலும் தெரிய வேண்டும் என்று விரும்புவது.